ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோலேயே அன்பாக்சிங் போட்டிருப்பேன். இப்போ வந்து இது எப்படி இருக்குது, என்னென்ன யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், எப்படி சவுண்டு குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியாக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி முன்னாடி போட்டது தான். இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ மாதிரி இதிலே ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். இப்படி தான் எனக்கு வந்துருந்துச்சு. வந்ததும் பார்த்தீங்கன்னா பேக்கெட்லாம் சுற்றி நல்லா டேப்பெல்லாம் ஒட்டி கொடுத்துருந்தாங்க. சூப்பர் சேஃபாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். நான் பார்த்தீங்கன்னா சுற்றி அதை பிரிக்கவங்களே எனக்கு டென்ஷனே ஆயிடுச்சுங்க. சுற்றி எப்படியோ பிரிச்சாச்சு ஒரு வழியாக. பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து எடுக்க முடியல. எப்படியோ நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்களா. எப்படியோ எடுத்தாச்சு. எடுத்ததும் பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்டே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு கவர் மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த கவரு நல்லா போட்டு அதை கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் இருந்துச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும். பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபுல்லாக சுற்றி என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதை பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபுல்லு ஓப்பன் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த இதை குட்டி குட்டியாக எடுத்து அப்படியே கிளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லுத்தையும் நல்லா அப்படியே சிசரை வச்சு நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியே இழுத்துருங்க. இழுத்ததும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், மைக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும், எல்லா ஆப்ஷனும். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி இது பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரில. வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரில. உள்ளே பார்த்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒன்று இருந்துச்சு. பாருங்கள், ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த இதுலேயே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு கிளிப் மாதிரி ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக தான் நம்ம இப்போ எப்படி இருக்குது எல்லா டீட்டெயிலோடு நம்ம ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி திங்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. அதை ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இது வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கும் போது இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்தது. ஏன்னா நல்லா இல்லைன்னா ரிட்டன் கொடுக்கணும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துட்ருந்தேங்க. பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துருந்துச்சு. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இத்தனையோண்டு என்னமோ கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வரல போல். எனக்கு பார்த்திங்கன்னா அது இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் போட்டு விட்ருங்க. எனக்கு எல்லாமே இருந்ததுனால நான் அப்படியே வச்சுட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது சைனீஸ் ப்ராடக்ட்டு தாங்க. K7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு தான். அதாவது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மைக் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணி வாங்கினது தான். இது நான் வரைக்கும் நான் மைக்கே வாங்கினது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமு. அதை எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலைங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. சீரியஸாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ பட்ஜெட்டுக்கு நம்ம வாங்க முடியாது. வாங்க முடியாத பட்ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா இதுவே நமக்கு அதிகம்தான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இது நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு உள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே ஒரு இப்படி கொடுத்துருக்காங்க. இதை பிடிச்சி தான் நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா டோர் மாதிரி இருக்கும். பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குல்ல. இப்படி தான் இருந்துச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு மைக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மைக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஷர்ட்டில் இந்த மாதிரி பனியனில் இந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் பேசணுன்னா பேசிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டியும் செம்ம சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் போடுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன இருக்குதுன்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா
அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த கீழே மாட்டுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சி டைப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபோன்லலாம் அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மித்த மாதிரி அந்த கேபிள் மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அது பேர் என்னென்னு எனக்கு தெரில, அந்த இதுலலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஃபோனில் இந்த மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி பட்டையாக இருக்கிறதுல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். 2 பக்கமே கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று உடைக்கும் போதே பிச்சிட்டேன் நான். இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், எடுக்கலைன்னா வச்சுக்கலாங்க. பாருங்களேன், குட்டியாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி தான் மைக்லேயே ஒன்று கொடுத்துருந்தாங்க. எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பாக்ஸில் பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதை துண்டை நம்ம கலட்டிக்கலாம். எப்படி கழட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கானது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிசிப்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்து தாங்க எனக்கே தெரிஞ்சிச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்து தான் நான் பார்க்கவே செஞ்சேன் இந்த இதை. அதுக்கடுத்து எப்படி யூஸ் பண்ணேன்னு நான் பார்த்துட்டேன் நான். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துலாம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அதுக்குரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு சார்ஜர் இருக்குது பாருங்கள். இவ்வளோ நீளத்துக்கு தான் இருக்குது. நீங்கள் எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மண்டை சார்ஜ் மண்டை அதில் போட்டு தான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் சார்ஜ் போட்டிருந்தேன். நல்லாவே ஏறிச்சு. சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து இன்னொன்று இது என்னன்னு எனக்கு தெரியல. இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப நேரமாக நானும் தேடி தேடி பார்த்தேங்க. இது பேர் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ நான் சொல்ல மறந்துட்டேல. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 360 ரூபா தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, சீரியஸாகவே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மலாக என்னோடய வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கை நம்ம கனெக்ட் பண்ணி பேசும்போது எப்படி சவுண்டு குவாலிட்டி எப்படி கேட்குது, கிளியராக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து உங்களுக்கு நீங்கள் சார்ஜ் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறணும். நீங்கள் இதை கனெக்ட் பண்ண உடனேவும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆன் பட்டன் இருக்கும்ல, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கேக்குள்ளே ஒரு க்ரீன் கலரில் லைட் எரியும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாருங்கள், நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரு க்ரீன் கலரில் லைட் தெரியும். க்ரீனும் அப்புறம் ரெட் கலர் மாதிரி தெரியும். அதுக்கடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசணும்னா அதோட கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னோடய சார்ஜரில் பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு க்ரீன் கலர் லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த க்ரீன் கலர் லைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தான் பேசுகிறேன். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் சவுண்டு நல்லா இருக்கா, கிளியராக தெரியுதா அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணும் போது எனக்கு கிளியராக தான் தெரிஞ்சிச்சு. இதை நீங்கள் இப்படி மாட்டிக்கலாம். நீங்கள் இப்படி மாட்டி வச்சுட்டு கூட பேசலாம். சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. பட் நிறைவேறிடுச்சு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறதுல தானே வாழ்க்கையே இருக்குது. எப்போ இருப்போம் எப்போ போகணும்னு தெரியாததுனால எல்லாத்தையும் குட்டி குட்டி தான், நம்ம சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக நம்ம செஞ்சு நம்மளே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நல்லா இருக்குது, கிளிப்புமே சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குது கிளாரிட்டி அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்டு எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தூரத்தில் வச்சு பேசும்போது உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாக தெரியும். நான் பக்கத்தில் பேசுகிறதுனால கொஞ்சம் இறையிற மாதிரி தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது 20 மீட்டர் என்னமோ சொல்லுவாங்க, அந்த டிஸ்டன்ஸ் வரைய பார்த்தீங்கன்னா சவுண்டு கிளியராக கேட்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து என்னால் போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நான் உட்காந்துருக்கேன். நல்லாவே சவுண்டு கேட்டுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ அதாவது இந்த மாதிரி மைக் வாங்கணும்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ ட்ரை பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதையும் பண்ணிடலாம். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.